கூட்டணியிலிருந்து விசிக அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆட்சி நடைபெறும். அடுத்து வருகின்ற தேர்தலிலும் விஜய் அவர்கள் சுருக்கமாக தனது செய்தியினை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் செஞ்சு தப்பாகவே இருக்கட்டுங்க, நியாயப்படுத்தலை. இவங்க செய்கிறது என்ன நியாயம்? இதே குதிரை பிறந்தானே இவங்களும் பேசுறதா சொல்றாங்க. விஜய் ஆட்சி அமைச்சது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். தலைவர் அவர்கள் ஆட்சியில் பங்கெடுப்பதற்காக அமைச்சராவதற்கான விருப்பமே இல்லை. எங்களுடைய விருப்பம் தலைவர் அமைச்சராகணும். ஆனால் தலைவர் கலைஞர் ஒரே ஒரு செக்டர் மட்டும்தான், ஒரே ஒரு சென்ஸா அவர் மட்டும்தான். ஆனால் இப்போ அப்படி இருக்கா? திமுகவில் தடி இருக்கிறவங்களாம் தலைவர் மாரி பேசிட்டு இருக்காங்க. ஏன் முட்டு கொடுக்குறீங்க? இந்த முட்டு கொடுக்குற வார்த்தை யாரும் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சொல்றவங்க தான் அதை முட்டு கொடுத்து எங்களை விமர்சனத்துக்கு ஆளாக்குறாங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா தலைமையில புதிய கூட்டணி உருவாகி இருக்கு. மறுபுறம் தாவேகாவும் திமுகவும் மாறி மாறி குதிரை பேர குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சுட்டு வராங்க. அதே நேரத்துல அதிமுகவினுடைய முக்கிய முகங்களாக திகழ்ந்தவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில தமிழ்நாடு அரசியல் களம் குறித்து நம்முடன் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக விருந்தினர் இணைந்திருக்கிறார். விசிகாவின் திரு பெரம்பலூர் ரா கிட்டு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைய தினம் தாவேகாவினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. கூட்டணியும் உறுதியாகி இருக்கு. அந்த கூட்டத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. என்னென்ன பேசப்பட்டுச்சு? கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களும் ஐயா காதர் மொய்தீன், அண்ணன் வைகோ, எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் அனைவரும் கலந்து கொண்டு பேசினார்கள். இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இந்த ஆட்சி அமைந்ததற்கான காரணங்களையும், எப்படி இந்த கூட்டணி தேர்வு செய்தோம், அவர்கள் எப்படி மதச்சார்பின் அடிப்படையில் இருக்கிற கம்யூனி இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ் போன்ற இயக்கங்களை ஆதரவு கேட்டது, இது சம்பந்தமான செய்திகளை அனைத்து தலைவர்களும் பேசினார்கள். அதன் பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் சுருக்கமாக அனைத்து 5 தலைவர்களும் 5 நிமிடம் 10 நிமிடம் பேசினார்கள். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் சுருக்கமாக 2 நிமிடத்தில் அவருடைய சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி முடித்தார்கள். இந்த கூட்டணி, இந்த சந்திப்பு என்பது ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு கூட்டணியாக வடிவமைத்து அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சந்திப்பு தான் அந்த கூட்டத்துக்கான காரணம். அதில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 3 செய்திகளை குறிப்பிட்டார். அனைத்து கட்சி தலைவர்கள் பேசுகின்ற பொழுது மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஊழலற்ற இந்த 3 விஷயங்களை மையப்படுத்தி பேசினார்கள். பேசும்போது முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கும் அல்லது இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு ஒருங்கிணைப்பாளர் நியமிக்க வேண்டும் என்று கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்மொழிந்தனர். அதை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் செவி மடித்து கேட்டு அதற்கான ஒருங்கிணைப்பாளரை நியமிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 3 செய்திகளை தெளிவாக சுருக்கமாக பேசினார். ஒன்று, கூட்டணி கட்சி தலைவர்கள், அந்த அவையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள் கொள்கை சார்ந்த சித்தாந்த அடிப்படையில் சரியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். சமூக நீதியில் எந்த சமாதானமாக மட்டும் சமூக நீதி ஆட்சியாக அமையும் என்று சொல்லியிருக்கிறார். 3வது, ஊழலற்ற ஆட்சி, கண்டிப்பாக ஊழலற்ற ஆட்சியாக நடத்துவேன் என்று உறுதியும் கொடுத்திருக்கிறார். அதில் தமிழக முதல்வர் பேசும்போது ஒரு செய்தி சொன்னார்கள். இந்த ஆட்சி 2 மாதத்தில் கலந்துவிடும், 6 மாதத்தில் கலந்துவிடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். கண்டிப்பாக 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி வெற்றிகரமாக நடைபெறும், இருக்கும். அதற்கு அனைத்து கட்சி இங்கே வந்திருக்கிற தலைவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த ஆட்சி நடைபெறும். அடுத்து வருகின்ற தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று, அடுத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று விஜய் அவர்கள் சுருக்கமாக தனது செய்தியினை குறிப்பிட்டார், பகிர்ந்து கொண்டார். அதன் பிறகு தலைவர்கள் மட்டும் தனியாக 5 தலைவர்கள் மட்டும் தனியாக அந்த அரங்கத்தின் பின்புறம் ஒட்டியுள்ள ஒரு அறையில் அமர்ந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான செய்திகளையும் ஆட்சி நடத்துவதற்கான அல்லது இந்த கூட்டணி வலுப்படுத்துவதற்கான தகவல்களையும் பரிமாறிக்கொண்டனர். இதுதான் நாங்கள் நடந்தது. புதிய கூட்டணி உருவாகி இருக்கிறதன் மூலமாக திமுக கூட்டணியிலிருந்து விசிக அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மைதானே, மாற்று கருத்து இல்லை. ஏன்னா
முதல்ல வெளியிலிருந்து ஆதரவு என்று அறிவித்தோம். அதன் பிறகு எங்கள் தொண்டர்களுடைய விருப்பம்தான் ஆட்சியில் பங்கெடுத்தது. தனிப்பட்ட முறையில் இந்த நேரலை வாயிலாக சொல்கிறேன், தலைவர் அவர்கள் ஆட்சியில் பங்கெடுப்பதற்காக அமைச்சராவதற்கான விருப்பமே இல்லை. எங்களுடைய விருப்பம் தலைவர் அமைச்சராக வேண்டும். கட்சி தொண்டர்களும் உயர்நிலை குழு இருக்கிற உறுப்பினர்கள் நாங்கள் கொடுத்த அழுத்தம், நீங்கள் தேர்தலில் நின்று அல்லது இப்பொழுது அமைச்சராகி பிறகு தேர்தல் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாங்கள் முன்மொழிந்தோம். ஆனால் தலைவர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிற 2 வேட்பாளர்களில் ஒருவரை அமைச்சராவது, அந்த அடிப்படையில் தான் அண்ணன் வன்னியரசு அவர்களே தலைவரை முன்மொழிந்தார்கள். அப்பொழுதும் தொண்டருடைய விருப்பம்தான் ஆட்சியில் பங்கெடுத்தார்கள், தனிப்பட்ட முறையில் தலைவருடைய விருப்பம் இல்லை. தாவேகா தலைமையில் இந்த கூட்டணி உருவாகி இருக்கு, அதில் நம்ம பயணிக்கலாம் அப்படிங்கிற முடிவை விசிகா எடுத்ததற்கான காரணங்கள் என்ன? முக்கியமான காரணம் மாற்றம் தான். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதில் நான் நடிகர் விஜயாக பார்த்த அவரை இன்று தமிழக முதல்வராக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல்வர். ஆக அவர் ஒரு செய்தியை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அறைகோல் விடுத்தார். எங்கே திண்டிவனம் விழுப்புரம் மாநாட்டில், விக்கிரவாணி மாநாட்டில், நாங்கள் தனி மெஜாரிட்டிக்கு ஆட்சி அமைத்தாலும், தனி பெரும்பான்மை ஆட்சி அமைத்தாலும், எங்களை நம்பி வருகின்ற எங்களுடைய தோழமையாக வருகின்ற கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வழங்குவேன் என்று முன்கூட்டியே சொன்னார். ஆனால் தொங்கு சட்டசபையை ஆட்சி அமைத்த 2006 திமுக தொங்கு சட்டசபை 96 உறுப்பினர்கள் வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்திய திமுக ஆட்சியில் பங்கு தரவில்லை. அவர்கள் ஒரே வரியில் முறிப்பார்கள். ஒரே வரியில் என்ன சொல்கிறார் என்றால், மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்கிற அந்த அளவுகோலை வைத்து தொடர்ந்து சாக்குப்போக்கு சொல்லி வந்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கூட்டணியில் ஆட்சி எங்களை நம்பி வருகின்ற கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருகின்ற ஒரு ஜனநாயக அறிவிப்பு தான் இந்த மாற்றத்திற்கான காரணம். ரெண்டாவது, இந்த ஆட்சி அமைவதற்கு, தாவேக்கு ஆட்சி அமைவதற்கு இடதுசாரிகள் என்ன முடிவெடுத்தார்களோ அந்த அடிப்படையில் தான் விசிகா முடிவெடுத்தது. அது முன்கூட்டியே நாங்கள் அறிவித்தோம். தேர்தல் முடிவு வந்த உடனே அறிவித்தோம். 4ஆம் தேதி மாலை அறிவித்தார் தலைவர். அப்போ இடதுசாரிகள் என்ன முடிவு அந்த கோணத்தில் விசிகாவோட முடிவு இருக்கும் என்று சொன்னார்கள். இன்றைய தினம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இடதுசாரிகள் பங்கேற்கவில்லை. அதற்கு என்ன காரணம்? வரக்கூடிய நாட்கள் அவர்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டாங்களா? அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு, இடதுசாரிகளுடைய செயல்பாடுகள் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு தேர்தலும் சரி, தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் பார்த்தா தனி மெஜாரிட்டிக்கு ஆட்சி அமைக்க, தனி பெரும்பான்மை ஆட்சி அமைக்கின்ற போது அவர்கள் ஆட்சியில் பங்கெடுப்பார்கள். ஆட்சி அமைச்சர், முதலமைச்சர் என்று மந்திரி சபை அமைப்பார்கள். ஆனால் கூட்டணி ஆட்சி என்கிற வருகின்றபோது வெளியிலிருந்து தான் அவருக்கு ஆதரவு தெரிவித்து, அவர்களுடைய சித்தாந்த கொள்கை அடிப்படையில் தான் ஆதரவு தெரிவித்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை வெளியிலிருந்து ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததனால்தான் தாவேக்கா நேரடியாக சந்தித்து நாளை நடைபெறுகின்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுங்கள் என்று கேட்ட பிறகும், நேற்று காலை கூட்டம் மாலை நடைபெறுகிறது. காலையில் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் சந்தித்து அவர்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியதனால் மாலை கூட்டத்தில் பங்கெடுக்கவில்லை. அதில் ஒரு சின்ன தகவல், செவிவெளி தகவல் தான் ஊடகத்தில் வந்திருக்கிறது. ஒரு 2 மாதங்கள் காலங்கள் பொருங்கள், இன்னும் வருகின்ற அடுத்தடுத்த அமர்வில் பங்கெடுப்பதாக இடதுசாரிகள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார்? இல்லை, செயல்பாடுகள் இருக்குல்ல, ஆட்சியோட செயல்பாடுகள் நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் அவங்க இடதுசாரிகள் அப்படி தான் பார்ப்பாங்க. விசிகமாக அந்த கோணம் தான். எங்கள் தலைவர் கடந்த வாரம் ஒரு நேரலையில் கூட தெளிவு, அமைச்சர் பதவி என்பது ஒரு மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அமைச்சர் பங்கெடுப்பதை தவிர, ஆட்சி நல்லபடியாக மக்களோட தேவைகளையும் மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற போது கண்டிப்பாக ஆதரவு தொடர்ந்து இருக்கும். அதில் ஏதேனும் தடுமாற்றமோ மக்களுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கின்ற போது கண்டிப்பாக எங்களுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டு தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய கூட்டணி உருவாகி இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க கூட்டணி கட்சிகள் தாவேகாவிற்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது விஷயங்கள் வடிவமைச்சிருக்கீங்களா? அது குறித்தான திட்டங்கள் ஏதோனும் இருக்கா? இப்போ நேற்று நடந்த கூட்டத்தில் முதலில் ஓப்பன் அறை, அனைத்து சட்டமன்ற, நாடாளுமன்ற கூட்டணி கட்சி தலைவர் பங்கெடுத்த அரங்கத்தில் பேசிய பிறகு தனியாக தலைவர்கள் சந்தித்தார்கள். 5 தலைவர்களும் சேர்ந்து முதல்வரிடம் ஒரு அரை மணி நேரம் தனியாக பேசினார்கள். அந்த கூட்டத்தில் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பற்றி பேசியிருக்கிறார்கள். அடுத்த கட்டான நகர்வுகள் அடுத்த சந்திப்பில் கண்டிப்பாக அறிவிப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. திமுகவுடன் கூட்டணியில் விசிகா இருக்கும்போது இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு முன்மொழிவையுமே வைக்காமல் இருந்து பயணிச்சிருக்கீங்க.
தாவேகாவுடன் ஒரு புதிதாக கூட்டணி அப்படிங்கும்போது இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இப்போ அது காரணம் வந்து சுருக்கமாக சொல்லிடலாம், ஒரே வரியில். ஆட்சி அமைப்பதற்கு 107 2 சிஎம் 2 தொகுதியில் நின்றதுனால, விஜய் அவர்கள் நின்றதுனால 107 தான். 108 வர 107ங்கிறப்ப இங்கே 117 11 தேவை. இந்த 11 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 5, விசிக 2, இடதுசாரிகள் 4, உங்களை இது ஐஎம்எல் 2 ரெண்டையும் கூட்டினாலே 8 வந்து 10 வருது எங்களுக்கு. 5 4 9 9 2 11 வருது. அவங்களுக்கு தேவை கரெக்டாக 118 119 வந்தது. இன்னும் கூட 120 வந்து கடைசியாக வாக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னாக்க. ஆக அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு விசிகாவோ இடதுசாரிகள் தேவையில்லை. நேரடியாக அதிமுகவோட கூட்டணியில் ஆதரவு கிடைச்சிருக்கலாம், அல்லது பாமகவோட ஆதரவு கிடைச்சிருக்கலாம், அல்லது காங்கிரஸோடு நிறுத்தி பாமகவும் சேர்ந்து வச்சிருக்கலாம், ஆட்சி அமைச்சிருக்கலாம். அதையெல்லாம் தவிர்த்து விட்டு சமூக நீதி பேசுகின்ற, சித்தாந்தம் கொள்கை சார்ந்து போராடுகின்ற இயக்கங்கள் வேணும். ஒரு புரட்சிகரமான மீண்டும் அந்த திராவிட மாடல் ஆட்சி என்று திமுக வழிநடத்தியது போல சமூக நீதி ஆட்சியாக நடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் விசிக வேண்டும், இடதுசாரிகள் வேண்டும், ஐயுஎம்எல் வேண்டும், காங்கிரஸ் 4 அணிகள் இருந்தால் போதும் என்று கொள்கை சார்ந்த ஒரு அணியாக, சமூக நீதி அணியாக தான் இந்த ஆட்சி அமைப்பதற்கு தளபதி விஜய் அவர்களான தாவேக அரசு, தாவேக கட்சி எங்களுடைய ஆதரவு கேட்டது. அந்த அடிப்படையில் தான். ஆக இதிலிருந்து தான் நாங்கள் வந்து விஜய் அவர்களுடைய தாவேக ஆட்சியை ஆதரித்திருக்கிறோம், அங்கீகரித்திருக்கிறோம். ஆக அப்போவே காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது முயற்சி செய்தார்கள் தலைவர் அவர்கள். இடதுசாரிகளிடம் உட்காந்து காமன் மினிமம் ரெடி பண்ணி அதன் பிறகு பேச்சுவார்த்தை பண்ணலாம் பார்த்தா கவர்னர் ஒத்துழைக்கலை. ஆதரவு உடனே நினச்சா வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்தும் கவர்னர் ஆட்சி வந்தும் அப்படிங்கிற குழப்பத்தை நெருக்கடி கொடுத்த அடிப்படையில் தான் கால அவகாசம் பற்றில அதை தான் சொல்லுவேன். அந்த கால அவகாசம் இல்லாதனால் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு இருந்துடக்கூடாது ஆட்சி அமைச்சவன் தான். திமுக அதிமுக கூட்டணி அமைக்க அந்த விஷயங்கள் குறித்து நீங்க பேசியதுனால கேட்கிறேன். அப்படியான அந்த செய்திகள் எல்லாம் பேசப்பட்டு வந்த அதே நேரத்திலையும் தற்போது வரை விசிக மீதான விமர்சனமோ தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீதான விமர்சனமோ தொடர்ந்து வர்றதை பார்க்க முடியுது. அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இது எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வெட்கக்கேடான ஒரு செயல். இப்போ திமுகவோட 5 ஆண்டு காலம் ஆட்சியில் கூட்டணி இருந்தோம். அதுக்கு முன்பு எதிர்கட்சியாக இருந்தாங்க அம்மையார் காலத்தில். எடப்பாடி 4 வருஷம் தானே, அம்மையார் 1 வருஷம் தாங்க. அந்த 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது இதே 10 கட்சிகள் கூட்டணி இருந்தது. இதே முஸ்லீம் லீக், மதிமுக, இடதுசாரிகள், அவர்களெல்லாம் விமர்சிக்க தவறிய நபர்கள், போலிய தமிழ் தேசியவாதிகள், ஊடகவியாளர் என்கிற போர்வில் இருக்கிற போலிய ஊடகவியாளர்கள், திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறது, திமுகவுக்கு சொம்படிக்கிறது, இப்படி என்கிற கேவலமான அருவருப்பான விமர்சனங்களை செய்து வந்தவர்கள், திமுக விட்டு வெளியில் வரணும் என்கிற ஒரு விமர்சனம் செய்தவர்கள், இப்போ திமுக விட்டு வெளியில் வந்த பிறகு தாவேக ஆட்சி அமைச்ச பிறகு திருப்பி எங்களை தான் நோண்டுறாங்க, எங்களை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, இப்போ நீங்களே எடுத்துங்க. இப்போ வேறு யாரும் உதாரணம் இல்லை. நீங்கள் வந்து என்னுடைய வளர்ச்சியில் கிட்டு நல்லா இருக்கணும், அரசியல் இதை வளர்ச்சி பெறணும், அல்லது விசிக நல்லா இருக்கணும், விசிக வந்து இன்னும் ஆட்சி அதிகாரத்தை வரணும், முதலமைச்சர் ஆகணும், அல்லது நீங்கள் எடுத்திருக்க முடிவு தவறான முடிவு, மக்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் ஒரு அட்வைஸ் வழிகாட்டுதல் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தலைவர் பரிசீலிப்பார், நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் வயிற்றெரிச்சலும் போராமையிலும் இவர்கள் பேசுகிற விமர்சனம் என்பது விசிகாவை எதிர்கொள்கின்ற விமர்சனம் செய்கிறவர்கள் ஏன் திமுக விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்போ 2-3 நாளாக என்ன பரபரப்பாக தமிழ்நாடு அரசியல் போயிட்டுருக்கு. குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டக பேதம், இப்படிங்கிற பெருச்சாலி பேரம்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அந்த பேரத்தை பற்றி எந்த ஊடகவியாளர்களும் தமிழ் தேசியம் பேச போலிய தமிழ் தேசியம் வாய் திறக்கிறாங்களா? அப்போ இப்போ தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இதே நாங்கள் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தால் 2 நாள் எவ்வளோ பெரிய விமர்சனம் பண்ணாங்க எங்களை. ஒரு நாள் 24 மணி நேரம் காலம் தாழ்ந்ததுக்கு என்ன பேரம் பேசுகிறாரா, சோபா போச்சா, அது போச்சா, இது போச்சான்னு விமர்சனம் செய்தவர்கள் இப்போ ஏன் திமுக பண்ணுற குளறுபடிகளும் பேரத்தையும் பேச மாட்டேறாங்க? ஏன் திமுக அண்ணா திமுக உடஞ்சியா தாவேகாவுக்கு வருது, அதை ஏன் பேச மாட்டேறாங்க? எதற்கெடுத்தாலும் விசிக தான் பதில் சொல்லணும்னா அது எந்த இடத்துல வந்து போராமையும் வைத்தறிச்சலும் ஆற்றாமையில் வருகின்ற வயிற்றெரிச்சல் பேச்சு தான் அது. ஆக இதையெல்லாம் நாங்கள் செவிமடிக்க மாட்டோம். எங்களுக்கு இலக்கு இவ்வளோ தூரம் இருக்குது. எங்களுக்கு சாதி ஒழிப்பு இருக்குது, இன மொழி பிரச்சனை இருக்குது, ஈழத்தமிழர் பிரச்சனை இருக்குது, நாட்டை காப்பாற்ற வேண்டும், மொழியை காப்பாற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய இலக்கு. அவ்வளோ பெரிய இயக்க தொடர் எங்களுடைய பயணம் என்பது எல்லையில்லாத பயணம். தமிழ் தேசியமாக இருக்கட்டும்,
தமிழ் மொழி இனப்பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், நாளைக்கே ரோட்டில் உட்காரும். இன்றைக்கி நேற்று நடந்த பூம்புகார் ஆணவ படுகொலை காவல்துறை இல்லைங்குது, ஆனால் ஆணவ படுகொலை சொல்கிறோம். இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர் 2 பேரும் போகிறாங்க. முனைவர் அண்ணன் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களும் எங்களுடைய கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற பொதுச் செயலாளர் சிந்தன் இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு போகிறாங்க, அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனி சட்டம் வேணும் அப்படிங்கிறது விசிகாவினுடைய ஒரு நீண்ட நாள கோரிக்கையாகவே இருக்கு. தற்போது அது குறித்து தாவேக அரசிடம் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் முன்வைக்க கண்டிப்பாக எங்களுடைய சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு சட்டசபையில் போன தடவை பேசியிருந்தார், கன்னி பேச்சிலே பேசியிருந்தார். இப்போ அடுத்த கட்டமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும், அதுலேயும் பேசுவான். இன்று தலைவர் வந்து சிஎம் சந்திச்சிருக்கார், இது சம்மந்தம் பேசியிருப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆணவ படுகொலை என்கிற தனி சட்டம் வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தனி தீர்வு கிடைக்கும். இதுதான் ஒரு பல்வேறு அமைப்புகள் ஆனால் எவிடன்ஸ் கதிர் அவர்களை சொல்லலாம். பல்வேறு பலாயிரம் பக்கங்களை வந்து பாட்ஷா கமிஷன் முன்னாடி நீதியரசர் பாட்ஷா அவர் ஆணையத்து முன்பு வச்சுருக்காங்க. 2 நாள் ஆய்வுக் கூட்டம் நடத்திருக்காங்க. அப்போ இந்த நீதியரசர் பாட்ஷா அவருடைய பரிந்துரை கடிதத்தை நடைமுறைப்படுத்தியாவது வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கண்டிப்பாக ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் அண்ணன் முனைவர் சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசுவார். எங்கள் தலைவரும் பேசிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு சிஎம் சந்திச்சப்ப பேசியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். தாவேகா தரப்புல இருந்து திமுக மீது ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எங்கள் எம்எல்ஏக்களை குதிரை பேரம் மூலமாக வாங்க முயற்சி செய்தார்கள் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்றாங்க. அதில் அடிப்படையில் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. மறுபுறம் வைகோ அவர்கள் பேசியதன் அடிப்படையில் திமுக தாவேகா மீது குதிரை பேர குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, ஆளுநரிடம் புகார் கொடுக்கறாங்க. தமிழக அரசியல்ல இந்த கடந்த சில நாட்கள்ல குதிரை பேரம் அப்படிங்கிற சொல் அதிக அளவுல புழக்கத்துக்கு வந்திருக்கு, அதிகமாக பேசப்படுது. நீங்க எப்படி பார்க்கறீங்க? எப்படியாவது திருப்பி ஆட்சிக்கு வந்துடணும்னு திமுக கங்கணம் கட்டி வேலை செய்கிறாங்க. அதுக்கான முயற்சி எல்லா வேலையும் முயற்சி எடுத்தாங்க. எங்கள் கட்சியில் இருக்க பனையூர் பாபியை இணைச்சிக்கிட்டாங்க. எங்கள் தலைவர் அதான் 2 நாள் முன்னாடி ஒரு மீட்டிங்கிலே பேசினார். திராவிடத்தை பாதுகாக்க வேண்டும், திராவிட நாடு பெரியாரியம் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் அப்படி பாதுகாக்க விசிகாவிலிருந்து தொண்டர்கள் வேணும் என்றால், யாராவது வேணுமென்றால் நீங்களே வலைப்போட்டு தேடாதீங்க, பேரம் பேசி கூடாதீங்க, நானே அனுப்பி வைக்கிறேங்கிறார். எந்த தலைவர் சொல்லுவாங்களா? ஆக இங்கே இருக்கிற அதிமுகவை நாம் குறை சொன்னோம், தாவேகாவை குறை சொன்னோம். தாவேகாவை இன்று திமுக ஆதாரபூர்வமாக மாட்டியிருக்குது, ஆதாரபூர்வமாக கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அப்ப திமுக இதுக்கு என்ன விளக்க சொல்ல போயிருது என்றுதான் மக்கள் நீங்கள் தான் பதில் சொல்லணும். திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து மக்களை சந்திச்சுதான் ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு திட்டமும் இதுவும் எங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரியான செயல்கள்ல நாங்க ஈடுபடல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இது நாங்கள் இன்வால்வ் செஞ்ச ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க. மறுக்கலாம், அது வந்து அவங்களுடைய நிலையிலிருந்து மறுக்கலாம். அப்படி ஆட்சிக்கு தான் நாங்க வரணும், ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா? தாவேகா குறைந்த எம்எல்ஏக்களை கொண்டிருந்தாங்க இல்லையா, அப்பவே நாங்க அதற்கான முயற்சி எடுத்துருப்போம், இப்பயே நாங்க அதை பண்ண போறோம். எப்படி ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? எப்படி கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா? அந்த அடிப்படையில் தான் இப்போ கைது நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. ஆதாரம் இல்லாட்டினா தான் பிரச்சனை. ஆதாரம் இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும்? மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. குதிரை பேரம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசும்போது டிடிவி தினகரன் அவர்களுமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருந்த போது வீடியோ ஆதாரம் வெளிவருது, கையெழுத்து வாங்குறாங்க, நடுராத்திரியில போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான சினாரியோவும் நடந்துச்சு. தாவேகா மீது பகிரங்க குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. அதை நம்ம எப்படி பார்க்கறது? அது முதல்ல சொன்னாங்க, அப்புறம் தான் ஏஐனாங்க அந்த வீடியோ, அப்புறம் கவர்னரை பார்த்தாங்க, ஏஐ வீடியோனாங்க. மறுநாள் பார்த்தா சட்டசபையில் வந்து அவரே வந்து காமராஜ் சட்டமன்ற உறுப்பினர் அவரே ஆதரவு தெரிவிக்கிறார் தன். அப்படி சொன்ன காமராஜ் ஏன் இப்படி மாறுறாரு? அவருக்கு செஞ்சு தப்பாகவே இருக்கட்டுங்க, அது நியாயப்படுத்தலை. இப்போ இவங்க செய்கிறது என்ன நியாயம்? இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க, இதே குதிரை பிறந்தானே இவங்களும் பேசுகிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த மக்களை, இந்த ஆட்சி உண்மையிலுமே சொல்கிறேங்க, என்னுடைய பார்வையிலும் சொல்கிறேன், விஜய் ஆட்சி அமைச்சது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களால் இன்னமும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தொடர்ந்து பதவியில் கடந்த காலங்களையும் திமுக எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாங்க, ஆட்சியை ஆளும் கட்சியாக மட்டும் இல்லாம இருந்திருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது தாவேகா ஆட்சி அமைச்சதை திமுக ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றீங்க? 2006 வந்து 96 உறுப்பினர்களை பெற்று 5 ஆண்டு காலம் தோழமை கட்சியுடைய ஆதரவோடு எங்களுடைய ஆதரவு உட்பட அதிமுக நின்று ஜெயித்தாலும் 6 மாதத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் திமுக கூட்டணி வந்தாலும் எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோட 5 ஆண்டு காலம் முயற்சி ஆட்சி நடத்தினாங்களே. ஏன் அப்போ அந்த குதிரை பேரம் நடத்தலை? நான் அப்போ தலைவர் கலைஞர் ஒரே ஒரு செக்டர் மட்டும்தான், ஒரே ஒரு சென்ஸா அவர் மட்டும்தான், அவர் எடுக்கிற முடிவு தான். ஆனால் இப்போ அப்படி இருக்கா? திமுகவில் தடி இருக்கிறவங்களாம் தலைவர் மாரி பேசிகிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு தலைமை கீழ் கட்டுப்பட்டு ஓடிட்டுருக்கா? முன்னாள் முதல்வர் கேட்டால்
எனக்கு தெரியாது, நானே கூப்பிட்டு வான் பண்ணுறேன். ஒவ்வொரு சம்பவங்கள் ஒவ்வொரு தலைவர்களும் பேசுகிற பேச்சு என்ன வேணால் பேசுகிறாங்க வாயில் வந்தபடி. எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் விசிக்காவை தான் விமர்சனம் பண்ணும். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஆனால் திருமாவளவனோட தான் விமர்சனம். இதே அவங்களுக்கு வந்து ஒரு பொழப்பாகவும் இருக்குது. இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன்னாள் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தனக்கான கீழே இருக்கிற லீடர்களை, இரண்டாம் கட்ட தலைவர்களை நாகரிகமாக பேசுவதுக்கு ஒரு பயிற்சி வழங்கணும் அவர். அது என்னுடைய வேண்டுகோள். ரெண்டாவது, இது எல்லா குதிரை பேரத்துக்கு வழிகாட்டியே திமுக தான். இல்லைன்னு மறுக்க முடியுங்களா? பல சான்றுகள் இருக்குது, பல ஆட்சிகள் மாற்றத்துக்கு உண்டு. ஆனால் கலைஞருக்கும் இப்போ இருக்கிறதும் திமுக தலைமைக்கும் நிறைய கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறத நான் சொல்லுவேன். அப்போ குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறீங்க? அது நாங்கள் சொல்கிறது இல்லைங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க மாற்றி மாற்றி. இப்போ எனக்கு எதிரி யாருன்னு தெரியுது, புது எதிரி யாருன்னு எனக்கு தெரியுது. இப்போ அவங்க என்னன்னாக்கா அவங்களுக்குள்ளே எதிரியாக ஒன்று சேர்றாங்களே. குதிரை பேரத்தை 2 பேரும் பேசுகிறாங்களே. தாவேக்கா இவங்க போய் சொல்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லுது, டிஎம்கே ஏடிஎம்கே சொல்லுது. இப்போ அதிமுகவில் அப்போ யாருன்னு 2 தலைவர் தான். தளபதி முன்னாள் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறந்து பேசணும், இங்கே எடப்பாடியார் வாய் திறந்து பேசணும். இவங்க 2 பேரும் வாய் திறந்து பேசாது எங்கள் தலைவரை போட்டு விமர்சனம் பண்ணி எங்கள் தலைவர் ஏன் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஏன் அதில் கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க, ஏன் வந்து முட்டு கொடுக்குறீங்க. இந்த முட்டு கொடுக்குற வார்த்தை யாரும் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சொல்கிறவங்க தான் அதை வந்து முட்டு கொடுத்து எங்களை வந்து விமர்சனத்துக்கு ஆளாக்குறாங்க. இந்த போக்கு வந்து சரியில்லை, ஆரோக்கியமான ஒரு விமர்சனம் இது. ஊழல் செய்தவர்களை விடமாட்டோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை சொல்லி தாவேகா தலைவர் விஜய் இந்த ஆட்சியை வந்து தொடரும் போது அதிமுகவில் முக்கிய முகங்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தாவேகாவில் இணைறாங்க, ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் இணைறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும்? இது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா ஒரு கஸ்மார்ட் லீடர், ஒரு தமிழக மக்களாக இரும்பு மங்கை என்று சொல்லப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பிறகு இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருகிறார் எங்கள் தலைவர். 2016 அதிமுக கட்சியை பாரதிய ஜனதா விழுங்கிவிடும் என்று சொன்னார். தமிழகத்தில் திமுக அதிமுக என்ற 2 துருவங்கள் இருக்கணும் என்று கடைசி வரை சொன்னார் எங்கள் தலைவர். ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவை இது கரிஸ்மாட்டிக் லீடர் என்று சொல்லலாம், தலைவர் கலைஞரை சொல்லலாம். இப்போ வந்து எடப்பாடியார் கரிஸ்மாட்டிக் லீடர் சொல்ல முடியுமா? அவர் எந்த அடிப்படையில் வந்தார், எதன் மூலம் வந்தார்? ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்னாக்கா இந்தமாரி சிதவிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? கூட்டு பேசணுங்க, என்ன பிரச்சனை? உள்கட்சி பேச அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? அந்த விமர்சனத்தை பற்றி ஏதாவது விவாதம் வைக்கிறாங்களா? அப்போ அந்த அன்று எங்கள் தலைவர் சொன்னது 2016 2026 வரையும் சொன்ன பாஜக அதிமுக விழுங்கும் என்று சொன்ன எங்கள் தலைவருடைய வாக்கு கரைந்து கொண்டிருக்குது, அதிமுக உடைந்து கொண்டிருக்குது. அதற்கு காரணம் தலைமை பண்பில் இருப்பவர்கள் எந்த வழியில் அந்த இடத்துக்கு வந்தார்கள். கலைஞருக்கு பிறகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் தலைவராகிறார். அவரை வந்து எடப்பாடியோட ஒப்பிட்டு பேசிட முடியுமா? என்ன இருந்தாலும் அவருடைய சீனியாரிட்டிக்கு அனுபவம், அவருடைய போராட்டம், அவர் சிறை வாழ்க்கை, இந்த மக்களுக்காக அவர் செய்த தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்புலாம் இருக்குது. அந்த உழைப்பு இருக்குது எடப்பாடிக்கிட்ட. அனைத்து சிதைவு காரணம் இவர்கள் பிஜேபி நம்பி போனதற்கான முடிவு தவறான முடிவுகள் தான் இது காரணம். அதை இப்போ உடஞ்சிருச்சு, இருக்கிற கொஞ்சம் நெஞ்சத்தையும் பிஜேபி முழுங்கிடும். அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறாங்க, முடிவுகளுக்கு பிறகு ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைறாங்க. வருகின்ற இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுமா? இது வந்து அவங்களுடைய கட்சி பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் விசிகாவினுடைய நிலைப்பாடு எப்படி? அது தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. அது நான் ஒரு தொண்டன், நான் சாதாரண ஒரு கடைநிலை தொண்டன், நான் ஒரு உறுப்பினர். அது நீங்கள் சொல்லுறது இது வந்து ஆரம்பத்திலேருந்து எங்கள் தலைவர் சுட்டி காட்டிகிட்டு தான் இருக்கார். ஒரு ஆரோக்கியமானது இல்லை. தலைவர் ஃபோன் போட்டு விசாரிச்சார், இதை ஏங்க இப்படி தொடர்ந்து பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்களாம் விலகி வராங்க, நாங்கள் என்னங்கண்ணா பண்ணுறது, வேணான்னா சொல்ல முடியும். யார் வந்தாலும் அங்கே இருக்குள்ள சூழல் அவங்க அந்த தலைமையை பிடிக்காம தான் வராங்க. அந்த தலைமை எடுக்கிற முடிவும், அந்த தலைமையோட செயல்பாடும், அந்த தலைமை அனைவரும் ஒருங்கிணைக்கிற தலைமை பண்பை இழந்ததனால் எங்களை நாங்கள் பாதுகாக்க வேணும், தொகுதி மக்களுக்கு எதுன்னு செய்யணும், தொகுதி மக்கள் எங்கள் எந்த அடிப்படையில் ஜெயிக்க வச்சாங்களோ அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யணும், அடிப்படை காரியங்களை செஞ்சு கொடுக்கணும் தான் நாங்கள் வந்து வரோம். எங்களுடைய அரசியல் சூழல் ஒரு புறம் இருந்தாலும் தொகுதி மக்களுக்காக வரோம். அப்படிங்கிறப்ப அவர் நாங்களாக அழைக்கலாம், அவங்களா வரப்போ நான் தவிர்க்க முடியாதுங்கிறாரு. பட் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக இல்லை என்பது அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். கம்யூனிஸ்ட்கள் மற்றும் திமுக இடையே அந்த விமர்சனங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வருவீங்க. முரசொலி இதெல்லாம் வரக்கூடிய அந்த ஒரு கட்டுரைகளாக இருக்கட்டும், அதற்கு சண்முகம் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலாகட்டும், இன்றைய தினம் கூட சண்முகம் அவர்கள் குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு கடுமையான ஒரு காட்டமான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. இப்படி தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுறதை எப்படி பார்க்குறீங்க?
இது விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும். மீண்டும் ஆட்சி இழந்துட்டோம். ஒரு அவர்களுடைய பார்வையிலேருந்து படம் நடிச்சிருந்தவர் திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ நல்லது கெட்டது ஸ்கீம் பண்ணோம், நல்ல சலுகைகள் கொண்டு வந்தோம். ஆனால் நல்ல ஆட்சி நடத்தி நம்ம தேர்வு செய்யவில்லையே, ஒரு நடிகரை தேர்வு செய்யிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் திமுக ஒரு தடுமாற்றத்துடன் உளறி கொண்டு இருக்கிறார்கள். அந்த குதிரை பேரம் என்கிற நிலைப்பாடு யாரும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக. இடதுசாரிகள் என்ன சிந்தனையோ அதுதான் விசிகாவோட சிந்தனையும். கண்டிப்பாக அதை அங்கீகரிக்க மாட்டோம், ஆதரிக்க மாட்டோம். அந்த குதிரை பேரத்தை அது திமுகவில் இப்போ நடக்குதுங்கிறப்ப மக்கள் தான் அதுக்கு பாடம் புகட்டணும், மக்கள் தான் தீர்ப்பு தரணும். இடதுசாரிகளாகட்டும் விசிகாவாகட்டும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்பவே வலிமையாக வைக்கக்கூடிய கட்சிகளாக பார்க்கப்படுது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அவங்க எப்படி வருங்காலத்தில் கொண்டு போவாங்க அப்படின்னு உங்களுடைய பார்வையில் இருக்கு? ஒரு மதச்சார்பின் மேலே தெளிவாக இருக்கிறாரு தமிழக முதல்வர். அவர் உடன் இருக்கிறவர்களும் அதை தெளிவுபடுத்துகிறாங்க, அதில் மாற்று கருத்தில். அப்படி ஆதரவு தான் தேவைனாக்க முன்ன சொன்னது போல் பிஜேபிக்கு ஒரு உறுப்பினரையும் சேர்த்துருக்கலாம். ஆனால் அதை இப்போ ஆதரவு வேணுங்கிற சமயத்தில் அதிமுகவை சேர்ந்த சில உறுப்பினர்களை முதல்வர் போய் சந்திச்சது அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளாக மாறும். அது அந்த சந்திப்பு கூட எங்கள் தலைவர் சொன்னார், நீங்கள் அவங்கள போய் சந்திச்சவங்க எடப்பாடி பாருங்கன்னு சொன்னார். எந்த தலைவரும் அந்த ஆலோசனை வழங்கினதில்ல. எங்கள் தலைவர் அவர் சந்திச்சிங்களே, எடப்பாடியும் பாருங்க, அனைத்து அரசியல் கட்சி மூத்த தலைவர்களை பார்க்குறப்ப என்னை சந்திப்பது ஒரு புறம் இருந்தாலும் அவரையும் பாருன்னு சொன்ன ஒரு வழிகாட்டத்தில் கொடுத்த எங்கள் தலைவர். இப்போ நீங்கள் சொல்கிற கேள்விக்கு என்ன பதில்னாக்க, பிஜேபி எந்த நிலையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தான் நினைக்கிறீங்க. அவர் டெல்லி இப்போ போன வாரம் சென்று வந்தார் முதல்வர். அப்போ ஒரு அறிக்கை விட்டார். தமிழ்நாட்டுடைய கொள்கை நிலையில், தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில், தமிழ்நாட்டு அரசியல் வெப்ப சூழல் தட்பவெப்பைக்கு தகுந்தாற்போல் எங்களது அரசியல் சூழல் பயணம் தொடரும். அதேபோல் மத்தியில் இருக்கிற இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்றிய அரசு சொல்லியிருந்தோம் எல்லா அறிக்கையிலும், எல்லா மேடைகளில் பேசும்போது. இப்போ மாண்புமிகு முதல்வர்கள் முதல் அறிக்கையில் ஒன்றிய அரசுன்னு போட்டிருந்தார், இப்போ இந்திய அரசு போட்டிருக்காரு. இப்போ இதுலேருந்து என்னன்னாக்கா, பகை என்பது தேவை தான். எது தேவை? இப்போ கர்நாடகா காவேரி நதிநீர் பிரச்சனை தெளிவாக முடிவெடுத்திருக்காங்க. இப்போ அதில் கூட எங்கள் தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி முன்மொழிஞ்சிருக்காரு. இது போன்ற நேரத்தில் மத்திய அரசிடம் காரியம் சாதிக்கணும், நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும். 3000 சில்லற கோடி கல்வி நிதி வராமல் இருக்குது. அதே போல் நிதி ஒதுக்குறதுல தமிழ்நாட்டு ஓரவஞ்சனை பண்ணுறாங்க. இப்போ அவர் என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்கணும், மத்தியில் தமக்கான மக்களுக்கான அடிப்படை தேவைகளும் நிதி பெறுவதிலும் அடிப்படை அனைத்துடைய உரிமைகளும் சலுகைகளை பெறுவதில் தன்னுடைய அணுகுமுறையை அப்படி நட்பாக இருக்குன்னு விரும்புகிறார் முதல்வர். அது அவருடைய முடிவு. நாங்கள் அதில் துணை போனால் அவர் எடுக்கிற பிஜேபிக்கு ஆதரவாக இப்போ மும்மொழி கொள்கை உள்ள திணிக்கணும் ஆதரித்தா நாங்கள் எதிர்ப்போம், இந்திய எதிர்ப்பு உள்ள திணிச்சா நாங்கள் எதிர்ப்போம். விஜய் தமிழக மாண்பு முதல்வர் அவர்கள் பிஜேபி அந்த மாதிரியான கொள்கை சார்ந்த விஷயத்தில் தெளிவாக இருக்காருன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். திமுகவில் தேர்தலுக்கு முன்னால கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்திச்ச கட்சிகள் தற்போது தாவேகாவிற்கு ஆதரவுங்கிற ஒரு நிலைப்பாடு கூட்டணியும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற தேர்தல்களில் தாவேகாவிற்கு பலமாகவும் திமுகவிற்கு பலவீனமாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இது அடுத்த நிலை மாற்றம் தான். அது முதல்ல தமிழக முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய அனுபவத்தில் நான் சாதாரண சின்ன பையன், நாங்கள் மக்கள்கிட்ட போகிறதுனால சில தகவல்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். அவர்கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்தை சொல்கிறத மறைச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு தீர்ப்பு வரத்துக்கு பின்பும் சரி, வாக்களித்து அந்த இடைவெளியில் 20 நாள் இருக்குங்களா, என்ன உண்மையை சொல்ல மறைச்சிட்டாங்க. இதை நன்கு திமுக ஆய்வு பண்ணணும். அதை விட்டுட்டு விசிகா மேலே குறை சொல்லுது, இடதுசாரி மேலே குறை சொல்லுது, மற்றவர்கள் மேலே குறை சொல்லுது. இந்த குறை சொல்கிற விலையை விட்டுட்டு எங்கே நம்மள்ட்ட தவறு இருக்கிறத இப்போ தான் ஆய்வுக்குழு ஏதோ போட்டிருக்காங்க. நேற்று பார்த்தேன். அதுக்கு முன்னாடி 60 பேர் கொண்ட குழு போட்டிருந்தாங்க, 36 பேர் கொண்ட குழு கலாய்வெல்லாம் போட்டு இப்பயும் போட்டிருக்காங்க. இதுவும் தீர்க்கமாக அவர்கிட்ட தளபதி முன்னாள் முதல்வர்கிட்ட உண்மையை சொல்லணும். அதுக்கு சில பேர் தடுப்பாங்க. அதை தாண்டி அந்த குழுவை உண்மையை சொன்னால் அவங்க கட்சிக்கு நல்லது. இப்போ நிறைவாக ஒரு கேள்வி. தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களிடம் நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளோ இல்லை வரக்கூடிய எல்லாமே நேரடியாக அவரிடம் கொண்டு சேர்க்கப்படுதா, அல்லது அங்கேயும் இந்த மாதிரியான நீங்கள் திமுகவில் குறிப்பிட்டது போல பிரச்சனைகள் இருக்கா? பிரச்சனை எங்கே தான் இல்லை, எல்லா கட்சியிலும் தான் பிரச்சனை இருக்குது, அதே போல தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் இப்போ அது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. நேற்று கூட்டத்தில் நேரடியாக முதல்வர்கிட்ட பேசணும், செய்திகளை பரிமாறணும். யார் ஐயா காதர் இந்த விஷயத்த பேசும்போது சொன்னார் நேற்று கூட்டத்தில். அப்போ தான் ஒரு ஒருங்கிணைப்பாளரை போடணும். அவர் ஒரே பவர் செக்டர் சிஎம் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள்
அவங்களோட நேரடி தொடர்பு அந்த கூட்டணி கட்சி தலைவர் தொடர்பு இருக்க ஒரு ஒருங்கிணைப்பாளர். யாருமே டைரெக்டாக டக்குன்னு இப்போ ஸ்டாலின் முதல்வர் இருந்தப்போ அப்போ முதல்வர் இருந்த தளபதி அவர்கிட்ட நேரடியாக இருந்து பேச முடியாது அவர் சீக்கிரம். அங்கே தினேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அல்லது அங்கே இருந்து ஒரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அதே போல் இங்கே யாராவது ஒருத்தரை யார் அந்த கூட்டணி கட்சி தலைவர் யார் முதல்வராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்பாளரை கண்டிப்பாக அறிவிப்பாங்க. அதன் மூலமாக அனைத்து செய்திகளும் மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது கூட்டணி கட்சி பிரச்சனையாக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த தகவல்கள் பரிமாறுவதற்கான ஒரு சேனல் கண்டிப்பாக உருவாகும். அந்த வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்துறதா முதல்வர் சொல்லியிருக்கார். தமிழக அரசியல் களம் குறித்து பல்வேறு கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.